ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 பயிற்சி 7.3ல் 7ஆம் கணக்கு பார்க்க போகிறோம். ஓகே, 7ஆம் கணக்கு என்ன கொடுத்தது? ஆரம் 6 அலகுகள் கொண்ட ஒரு கோளம் ஒரு நேர்வட்ட உருளையினுள் மிகச் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. இந்த மாதிரி இருக்கு. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 6 அலகு ஆரம் 6 அலகு கோளம். இப்போ இந்த கோளத்தின் ஆரம் 6 அலகு அப்படின்னு சொன்னா இந்த உருளையினுடைய ஆரமும் என்னவா இருக்கும்? 6 அலகு தான் இருக்கும். ஏன்னா ரெண்டும் கரெக்டா உட்காது. இந்த உருளையின் உயரத்துக்கு வருவோம். இப்படி நெட்டா ஒரு கோடு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது கோளத்தினுடைய விட்டமா இருக்கும். ஆரம் 6 அலகு, விட்டம் கோளத்தின் விட்டம் என்னது? 2 × 6, அதானே டபுள் ஆர். இப்போ பாருங்க, இந்த 2r தான் என்னவா மாறிடுது? அந்த உருளையின் உயரமா மாறிடுது. ஸோ உருளையின் உயரம் இஸ் ஈக்குவல் டு h இஸ் ஈக்குவல் டு 2r வச்சுக்கிறோம். இப்போ என்ன கேட்குறாங்க? எல்லா டேட்டாஸும் வச்சுருக்கோம். இதுக்கும் 6 தான், இதுக்கு 6 தான், பட் உயரம் இதுக்கு 2r. கோளத்தின் புறப்பரப்பு என்ன? கோளத்தின் புறப்பரப்பு நம்பர் 1 என்ன ஃபார்முலா? 4πr². இங்கே ஆரம் 6 தான் கொடுத்துருக்காங்க, அதனால அப்படியே வச்சுக்கிடுவோம். சதுர அலகு. ஓகே, அடுத்து உருளையின் வளைபரப்பு நம்பர் 2. உருளையின் வளைபரப்பு என்ன ஃபார்முலா? 2πr². 2πr கைச்சுக்கு பதில் என்ன எழுதி வச்சிருக்கோம்? 2rன்னு எழுதி வச்சிருக்கோம். ஏன்? இந்த விட்டம் தான் இங்கே ஹைட்டா இருக்கு. ஸோ இதுவும் என்ன ஆயிரும்? 2 2s are 4πr² மாறிடும். ஓகே, உருளையின் வளைபரப்பு கண்டுபிடிச்சாச்சு, கோளத்தின் புறப்பரப்பு கண்டுபிடிச்சாச்சு. 3ஆம் கணக்கு என்ன? 1 மற்றும் 2ஆல் பெறப்பட்ட பரப்புகளின் விகிதம் என்ன? 2 பரப்பினுடைய விகிதம். கோளத்தின் புறப்பரப்பு இஸ்டு உருளையின் வளைபரப்பு. கோளத்தின் புறப்பரப்பு என்ன வருது? 4πr². இதனுடைய வளைபரப்பு என்ன வருது? 4πr². உருளையின் வளைபரப்பு அதே தானே வருது. ஸோ 2 கேன்சல் ஆகி என்ன வருது? 1:1 சமம். 2 பரப்புகளின் விகிதமும் சமம்னு வருது. ஓகே.